சுவாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்திலே நாம் இந்த ஐயப்பன் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நேற்றுக்கு நாரதர் மகிழ்ச்சிகிட்ட சொல்லியாச்சு, ஒன்று அழிக்கிறதுக்கு மணிகண்டன் பந்தளத்திலேருந்து கிளம்பியாச்சு அப்படின்னு. இப்போ இவளுக்கு என்னென்னமோ கற்பனை, அவன் எப்படி இருப்பான், எதை மாதிரி இருப்பான். ஏன்னா இப்போ அந்த கேரக்டரே அவள் பார்த்ததில்லை இல்லையா. இப்போ எப்படி ராஜகுமாரன்னா எப்படி இருப்பான், ராஜகுமாரன்னா எப்படி இருப்பான் நமக்கு தெரியும். பெரிய நகை போட்டு ஜம்முன்னு கிரீடெல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பட்டு வேஷ்டி பட்டு பீதாம்பரம் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு. அதான இமேஜினேஷன். ராஜகுமாரன்னா எப்படி அப்படி தானே இருப்பான். இது அவள் என்னென்னமோ கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். மகிழ்ச்சியோட ராஜ்யத்தோட எல்லை இருக்கு பார்த்தீங்களா, மகிழ்ச்சியோட ராஜ்யம் அவளோட இடம் இருக்குல்ல, அதோட எல்லைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எல்லை எருமேலி தான் அவளோட எல்லை, அதான் பார்டர். எருமேலி பார்டர் தாண்டி தான் மகிழ்ச்சியோட கோட்டைக்குள்ள வரணும். எருமேலி தான் அப்போ பார்டர் அவளுக்கு. இப்போ நாரதர் இங்கே வந்தாச்சு. நாரதர் சொல்றாரு, நான் மகிழ்ச்சிகிட்ட விஷயத்த சொல்லியாச்சு. அவன் பயந்தும் போயிருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு திமிரு இருக்கு. என்ன திமிரு அப்படின்னா, என்ன ஒரு 12 வயசு பையனாலும் நம்மள என்ன பண்ண முடியும், நமக்கு ஒரு மிகப்பெரிய படைபலம் இருக்கு. ஆனால் ஐயப்பன்ட்ட இருக்கிற படைபலம் சாதாரணமான படைபலமா? யார் அமைச்சது? சிவன் அமைச்ச சிவகணங்கள். கருப்பண்ண சுவாமியிலேந்து கொச்சுக்கடுத்த சுவாமியிலேந்து இந்த இடத்திலே இந்த கருப்பண்ண சுவாமியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நான் பின்னால் தனியாக ஒரு நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் கருப்பண்ண சாமிக்கு ஐயப்பனுடைய படையில. அதனால்தான் இன்றைக்கும் கருப்பண்ண சாமியுடைய வழிபாடு ஐயப்பனுடைய பூஜையிலே, அதுவும் குறிப்பா ஐயப்பனுடைய விளக்கு பூஜையில கருப்பண்ண சாமிக்கு என்று ஒரு தனி வழிபாடு உண்டு. கருப்பண்ண சாமிக்கு மட்டுமல்லாமல் ஐயப்பனுடைய பூத கணங்களுக்கு ஒரு தனி வழிபாடு உண்டு. இந்த பூத கணங்கள் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஐயப்பனுடைய படையிலே இடம்பெற்றிருந்தவர்கள். மகிழ்ச்சி அழிப்பதற்காக சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. அவங்க சிவனால் உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்ட சிவகணங்கள் தான் ஐயப்பனுடைய பூதகணங்களாக திகழ்ந்து மகிழ்ச்சியை வெற்றி கொண்டன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப இதை பத்தி நான் பின்னாடி விரிவா சொல்றேன். இருந்தாலும் இப்போ உங்க நினைவுக்காக, இப்ப ஐயப்பனோட இருக்கிற படை என்பது சாதாரணமான படை இல்லை, தெய்வ படை அது இல்லையா. கடவுளால் உருவாக்கப்பட்ட படை, சிவனால் உருவாக்கப்பட்ட படை. இப்போ ஐயப்பன் பூதகணங்கள், சிவகணங்கள், தேவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அடுத்த பிளான் என்ன, அடுத்த கட்டம். இப்ப நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டியதா. அப்ப வந்தாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்ப அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஐயப்பன் வந்தாச்சு சண்டைக்கு. இப்போ அதை எப்படி மீட் பண்ணு, அங்கேயும் ஆலோசனை, இங்கேயும் ஆலோசனை. இப்ப ஐயப்பன் என்ன முடிவு பண்றாரு, நம்ம படைகளோட நம்ம கிளம்பி போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவளோட பார்டர் தாண்டிட்டா போதும் இல்லையா. எருமேலி அவ பார்டர் தாண்டிட்டா போறோம். எருமேலியை நோக்கி ஐயப்பனுடைய படைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இது இங்கே வைப்போம். இப்ப நேர எருமேலிக்கு வாங்க. இப்ப இவ என்ன பண்றா மகிழ்ச்சி, அவளுக்கு ஒரே குழப்பம், மணிகண்டன் எப்படி இருப்பான், அவன் எப்படி எந்த ரூபத்துல வருவான் அப்படின்னு. இப்ப இது நடுவுல என்னன்னா, இவங்க எருமேலி பார்டர் பக்கத்துல நுழையிறாங்க, எருமேலி பார்டருக்கு போறாங்க. அதுக்குள்ள அவ என்ன பண்றா, சரி ஒரு ராஜகுமாரன்னா எப்படி இருப்பான், ரொம்ப அழகா தேஜஸா ஜம்மு நல்ல கலரோட. இப்போ அசுரர்கள்லாம் கருப்பா இருப்பாங்க. இப்போ மணிகண்டன் எப்படி இருப்பான், ராஜகுமாரன் ஜம்மு நகை போட்டிருப்பான், பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அதனால அவ என்ன பிளான் பண்றா, இப்ப அவள்கிட்ட இருக்கிற அரக்கியர் அரக்கர்கள் எல்லாம் யாரு அப்படின்னா, எருமை தலை உடையவர்கள், எருமை மாடு மாதிரியே இருப்பாங்க அவங்கெல்லாம். தலை மட்டும் எருமை, உடம்பெல்லாம் மனுஷன் மாதிரி. இவ என்ன பண்றா, சின்ன பையன் தானே, என்ன பெரிய மிகப்பெரிய படையோட வந்துட போறானா, நம்மளோட பெரிய படையா, திமிரு அதான். இவ என்ன சொல்றா, இந்த எருமேலி பார்டர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பார்டர்னா ஒரு ரவுண்டு வச்சுக்கோங்களேன். இந்த எருமேலி பார்டர்ல அத்தனை எருமை முகமுடைய அசுரர்களையும் அரக்கர்களையும் நிறுத்திடலாம். அவ்வளவு படம் இருக்கு அவள்கிட்ட. பார்த்தாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எருமேலியை சுத்தி எருமைகளாக, எருமை ராட்சசர்களாக ராட்சசிகளாக ஃபுல்லா எருமேலியை சுத்தி ஒரு வேலி மாதிரி போட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்திற்கு இன்னைக்கு தான் நம்ம எருமேலின்னு சொல்றோம். அந்த இடத்துக்கு முன்னாடி பேர் என்ன தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்ன சபரிமலையிலே உள்ள இடங்கள் எல்லாம்
காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர்கள் என்று. எப்படி தெரியுமா? இந்த எருமையால் மகிஷி வேலி போட்டதால் அந்த இடத்திற்கு எருமை வேலி என்று பெயர். முதல்ல புரியுதா உங்களுக்கு? மகிஷி என்ன பண்ணா, அவனோட ராட்சசன் ராட்சசிகள்லாம் எருமை தலை உடையவர்கள். அந்த எருமையால இந்த பார்டரை சுத்தி ஒரு வேலி போட்டான். எல்லாம் எருமை படைகள் நிக்குது. அதனாலதான் எருமை வேலி என்பது இப்பொழுது எருமேலி என்று நாம் அழைக்கிறோம். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பொன்னம்பலமேடு முதல்ல 1, இப்போ 2 எருமேலி. இப்போ எருமேலியில பார்டர்ல ஃபுல்லா அரக்கர்களாக நிக்கிறாங்க. அவ என்ன கணக்கு? எல்லா அசுரங்கள்ட்ட என்ன சொல்லி வச்சிருக்கா? பார்டர்ல நிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு அழகா ஒரு பையன் வருவான், 12 வயசு பையன், ஜம்மன் நகையெல்லாம் போட்டிருப்பான், பட்டு பீதாம்பரம் கட்டிருப்பான். வந்த உடனே அவனை சும்மா விடாதீங்க, இந்த பார்டருக்குள்ளேயே விடாதீங்க, அவனை அங்கேயே அழிச்சிருங்க அப்படின்னு மகிழ்ச்சி உத்தரவு போடுறான். இப்போ அங்க அந்த உத்தரவு போட்ட உடனே ஐயப்பனுடைய கூட்டத்தில், ஐயப்பனுடைய படையில் ஒரு ஆலோசனை செய்யப்படுகிறது. ரொம்ப வித்தியாசமான விஷயங்க, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் கூட. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க? இப்போ அவ ராஜகுமாரனை உள்ள விடக்கூடாதுன்னு அவ பிளான் பண்றான். அப்ப ஐயப்பன் இதுக்கு எதிராக ஒரு பிளான் பண்ண உள்ள அந்த பார்டரை உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு. அதற்கு அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள். ஒரு அற்புதமான திட்டம். சுவாமியே சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய், சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய், சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய், சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய். சாஸ்தா வருகிறதை தைரியமாக பார்க்க வேண்டும், சாஸ்தா வருகிறதை தைரியமாக பார்க்க வேண்டும், சாஸ்தா வருகிறதை தைரியமாக பார்க்க வேண்டும், சாஸ்தா வருகிறதை தைரியமாக பார்க்க வேண்டும். பார்த்த பேர்கள் கேட்ட பேர்கள் கூப்பிட்டால் அவர் வருவார். சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய், கேளாய். சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய். உண்டு, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. 8 அவதாரங்கள் உண்டு, 8 ஸ்வரூபங்கள் உண்டு, கஷ்ட கர்மங்களும் இவர் அறியாத ஒன்றும் இல்லை. சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய், சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய். காரியமாக சூடலைக்கு பகவானே பகவதியே பகவதியே பகவானே. கருப்பன் என்றொரு மாடன் காரியமாக சூடலைக்கு கருத்த மேகம் போல் வாரம் கையில் கோடு வாழும் உண்டு. சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய், சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய். மாடம் கையில் வெட்டுகத்தி 8 சாணில் தேவனே தேவியே தேவியே தேவனே. முன்னாடி மாடம் கையில் வெட்டுகத்தி 8 சாணில் ஹூங்காரத்தைகளை நொறுக்கி அதட்டி வரா. சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய், சாஸ்தாவரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய். சுடலை மாடம்
வாரான் முற்க தெய்வம் ஆகும் இவன் ஈஸ்வரனே ஈஸ்வரியே ஈஸ்வரியே ஈஸ்வரனே சுடலை மாடன் வாரான் முற்க தெய்வம் ஆகும் இவன் வஞ்சனை சுன்னியங்களை வைத்த பேரை வைக்க மாட்டான் பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளாய் பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளாய் அன்னைகள் போல் ரெண்டு கால்கள் பாறைகள் போல் ரெண்டு முட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அன்னைகள் போல் ரெண்டு கால்கள் பாறைகள் போல் ரெண்டு முட்டு தனிச்சிலம்பு சல்லடம் கலங்கை குலுங்கிடவே சாஸ்தா பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளாய் சாஸ்தா பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளாய் பூதத்தான் முதலான பூத படைகளுடன் சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் எப்போ கிட்டும் இப்போ கிட்டும் பூதத்தான் முதலான பூத படைகளுடன் வேதத்தான் முதலான வேதியர் சபை நடுவே சாஸ்தா பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளாய் சாஸ்தா பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளாய் சாஸ்தா வருகிறதை தைரியமாக பார்க்க வேண்டும் சாஸ்தா வருகிறதை தைரியமாக பார்க்க வேண்டும் சாஸ்தா வருகிறதை தைரியமாக பார்க்க சாஸ்தா வேண்டும் வருகிறதை தைரியமாக பார்க்க வேண்டும் பார்த்த பேர்கள் கேட்ட பேர்கள் கூப்பிட்டால் அவர் வருவார் சாஸ்தா பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளாய் சாஸ்தா பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா பறவை கேளா